வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது, இது வரைக்கும் நம்ம பார்த்த குகையெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். உள்ளே போனாவே வவ்வால்கள் வெளியே பறந்து வரும். அதை தாண்டி பெருசாக உள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் இங்கே ஒரு குகையில் ஒரு பெரிய காடும், காட்டில் குரங்குகள் மாதிரியான பல விலங்குகளும், பெரிய ஆறும், குளமும், ஏரியும், நீர்வீழ்ச்சியும், மேகங்களும் காணப்படுது. அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய குகையான சண்டுங். இந்த குகையோட சிறப்பம்சங்கள், எப்படி இது உருவாச்சு, எப்போ இது கண்டுபிடிக்கப்பட்டது, உள்ள டிராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த குகையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியட்நாமில் இருக்க போங் நா கே பேங் தேசிய பூங்காவோட மத்தியில் இருக்கிறது தான் உலகத்தோட மிகப்பெரிய குகையான சண்டுங். இந்த குகையோட சேர்த்து இங்கே 400க்கும் அதிகமான குகைகள் காணப்படுது. எப்படி இங்கே மட்டும் இவ்வளோ குகைகள் உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம் டைம் ட்ராவல் பண்ணி பல மில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி போகணும். கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆழமற்ற கடல் தான் காணப்பட்டது. கடலில் பலவிதமான மீன்கள் உட்பட தாவரங்கள், பவளப்பாறைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூமியோட கண்டத்தட்டு நகர்வால கடல் பின்வாங்க இங்க இருந்த இறந்த உயிரினங்களும், தாவரங்களும், பவளப்பாறைகளும் காலப்போக்கில் சுண்ணாம்பு பாறைகளாக மாறினது. மில்லியன் கணக்கான வருஷத்துல சுண்ணாம்பு பாறைக்கு மேல மண் அடுக்குகள் சேர்ந்துகிட்டே போனது. அதுக்கப்புறம் பொழிஞ்ச அமில மழையில இருந்த கார்பன் டை ஆக்சைடு துளைகள், பிளவுகள் வழியா பூமிக்கு அடியில் இருந்த சுண்ணாம்பு பாறையை அடைஞ்சி அதை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சுது. இது கூட சேர்ந்து நிலத்தடி ஆறுகளும் சுண்ணாம்பு பாறையை கரைக்க செஞ்சதால இந்த மாதிரியான மிகப்பெரிய குகைகள் அதிக எண்ணிக்கையில் இங்கே உருவானது. இதே கான்செப்டில் தான் 2லேருந்து 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரூங் சன் அப்படிங்கிற சுண்ணாம்பு மலைத்தொடருக்கு அடியில் இருந்த சுண்ணாம்பு பாறைகள் ராவ் துவாங், கேரை போன்ற தரைக்கு அடியில் ஓடுற குகை ஆறுகளாலையும் அமில மழையாலையும் அரிக்கப்பட்டு சாண்டும் குகையை உருவாக்குனது. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி குகையில் ஓடின நிலத்தடி ஆறோட நீர் மட்டம் அதிகமானதால மெலிசாவும் வீக்காவும் இருந்த குகையோட 2 மேற்பரப்புகள் உடஞ்சி கீழே விழுந்துடுது. இது 2 டோலின்களை உருவாக்குனது. அதாவது குகையிலிருந்து வானத்தை பார்க்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஓட்டைகள். இதை ஸ்கைலைட்னு சொல்லலாம். இந்த 2 பெரிய டோலின் ஓட்டைகள் குகைக்குள்ள சூரிய ஒளி அனுமதிச்சு பல வகையான தாவரங்கள், விலங்குகளை வாழ வைக்குது. இவ்வளோ பெரிய குகை இருக்கிறது 1990 வரை மனித குலத்துக்கே தெரியாது. ஆனால் 1990ல் உள்ளூர்வாசியான ஹோகான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு. மரம் வெட்டுற வேலையை பார்த்த இவர் அகர்வுட்டுங்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு மரத்தை தேடிட்டு இருந்தாரு. திடீர்னு இடியோட சேர்ந்து பலத்த மழை பெய்ய இந்த பெரிய குகையோட நுழைவாயிலுக்கு வந்து சேர்றாரு. குகைக்குள்ள இருந்து மூடு பனி வெளியே வருது. ஆறு ஓடுற சத்தமும் கேட்குது. குகையிலிருந்து சில்லுன்னு காத்தும் வீசுது. பட் எல்லா குகை மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கிருந்து திரும்பி வந்துடுறாரு. அந்த குகைக்கான வழியை கூட ஞாபகம் வச்சுக்கல. 1994ல் ஒரு பயணக்குழு ஹாங் என் குகைக்கும் ஹாங் தூங் குகைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய குகை இருக்கிறத கெஸ் பண்ணாங்க. ஆனால் அதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. 2007ல் ஹோவார்ட் லிம்பார்ட் தலைமையில் ஒரு ஆராய்ச்சி குழு இங்கே இருக்கிற குகைகளை ஆராய்ச்சி பண்ண வந்தாங்க. இவங்களும் இங்கே கண்டிப்பாக இன்னொரு பெரிய குகை இருக்கும்னு கெஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்த இவங்க கண்டுபிடிக்கல. எதர்ச்சியா உள்ளூர்வாசியான ஹோகானை இந்த குழு மீட் பண்ண தான் பார்த்த குகையை பற்றி ஹோகான் குழு கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த குகைக்கான வழியை ஹோகானும் மறந்துட்டதால அடுத்த தாட்டி அந்த குகையை பார்த்தா வழியை ஞாபகம் வச்சுக்க சொல்லி குழு அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. 2008ல் காட்டுக்கு போகும்போது மறுபடியும் ஹோகான் அந்த குகையோட என்ட்ரன்ஸை பார்க்குறாரு. இந்த தாட்டி கரெக்டாக அந்த குகைக்கான வழியை ஞாபகமும் வச்சுக்கிறாரு. 2009 ஏப்ரல் மாதம் ஹோவார்ட் லிம்பார்ட் தலைமையில் மறுபடியும் அந்த குழு குகைகளை ஆய்வு பண்ண இங்கே வருது. தான் கண்டுபிடிச்சதை ஹோகான் குழு கிட்ட சொல்ல ஹோகானும் குழுவும் அந்த குகையை அடைகிறாங்க. இந்த குழுவில் இருந்த உறுப்பினரான பீட்டர் மெக்னாப் அப்படிங்கிறவர் தான் சண்டங் குகையில் ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சவராக இருக்காரு. ஹோகானும் ஃபர்ஸ்ட் டைம் குழுவோட சேர்ந்து குகைக்குள்ளே போனார். பிரம்மாண்டமான மிகப்பெரிய குகையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. குகையை மொத்தமாக அளந்து உலகத்தோட மிகப்பெரிய இயற்கை குகை இதுதான் அறிவிச்சாங்க. குகையை அளந்தா பிறகு குழுவால் குகையோட மறுபக்கத்தில் இருந்து வெளியேற முடியல. காரணம், அங்கே மிகப்பெரிய செவுறு ஒன்று இருந்தது. அதில் ப்ராப்பராக ஏறி வெளியே போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்லாதால திரும்பவும் என்ட்ரன்ஸ் வழியாகவே வெளியே வந்துடுறாங்க. உள்ளூர் லாங்குவேஜில் சன் அப்படின்னா மலை, டூங் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு சிறுபான்மை மக்கள் வசிக்கிற பள்ளத்தாக்கோட பேர். ஸோ 2ஐயும் சேர்த்து இந்த குகைக்கு சண்டுங்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது சண்டுங்கிற பேருக்கு மலை நதியின் குகைன்னு பொருள் வரும். 2009ல் நடந்த இந்த ஆய்வுக்கு முன்னாடி வர மலேசியாவில் இருந்த டீர் கேவுங்கிற குகை தான் உலகத்தோட மிகப்பெரிய குகையாக கருதப்பட்டது. ஆனால் இந்த சண்டுங் குகை டீர் கேவை விட 5 மடங்கு பெருசு. 9 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த குகை 38.5 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்குது. எந்த அளவு பெருசுனா போயிங் 747 ஃப்ளைட்டை இங்கே பறக்க விடலாம்.
40 மாடி வரையிலான மிகப்பெரிய கட்டடத்தை கூட இங்கே கட்டலாம். இந்த மிகப்பெரிய குகைக்குள்ள அவதார் மாதிரி இன்னொரு உலகமே இருக்கும். தாவரங்கள், காடுகள், ஆறுகள், உயிரினங்கள், தனி கிளைமேட் அப்படின்னு வெளி உலகத்திலிருந்து இது ஒரு புது உலகமாக இருக்கும். சரி, இந்த மிகப்பெரிய குகைக்குள்ள டிராவல் பண்ணால் எப்படி இருக்கும்? உலகத்தோட 3வது பெரிய குகையான என் குகை வழியாக தான் நாம் இந்த சண்டும் குகையோட என்ட்ரன்ஸை அடைய முடியும். இந்த என் குகையை கடக்கவே 1.5 நாள் ஆகிடும். என் குகையை கடந்து வந்தால் சண்டும் குகையோட என்ட்ரன்ஸ் காத்திருக்கும். உள்ளே போனால் ஃபஸ்ட்டு நிலத்தடி ஆறை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். என் குகை கேரை குகையிலிருந்து வர்ற நீரோடைகளும் மற்ற மேடான பகுதியிலிருந்து வர்ற சில சின்ன நீரோடைகளும் இந்த குகையில் ஓடுற ராவ்துவாங் அப்படிங்கிற நிலத்தடி நதிக்கு ஆதாரமாக இருக்குது. மழைக்காலங்களில் இந்த நிலத்தடி நதியானது 100 மீட்டர் உயரம் கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்போல்லாம் இந்த குகைக்கு போகிறது தடை பண்ணிடுவாங்க. இந்த நிலத்தடி ஆறானது ஆறா மட்டும் இல்லாமல் 10 மீட்டர் உயரம் வரை இருக்கிற அருவியாகவும் நீர்வீழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த நீர்வீழ்ச்சிகள் பயங்கர சத்தத்தை உண்டாக்கும். அங்கங்கே பச்சை கலரில் ரொம்ப அழகான குளங்களும் காணப்படுது. இப்படி இங்கே இருக்கிற நீர்நிலைகளாலேயும் குகைக்கு உள்ளேயும் வெளியேவும் வெப்பநிலை வித்தியாசமாக இருக்கிறதாலையும் நீராவியாக மாறி மூடுபனியை உருவாக்குது. இது கிட்டத்தட்ட மேகங்கள் போல காட்சி அளிக்கும். குளிர்ச்சியான காற்று குகையை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும். பச்சை நிற குளங்களும் அதுக்கு மேலே மேகங்களும் ஒரு அழகான காட்சியை கொடுக்கும். குகைக்கு மேலே பல வவ்வால்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதுங்க தொடர்ந்து மலம் கழிச்சிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நிலத்தடி நதி குகையில் 4.5 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும். குகையோட டோலின் 1ங்கிற இடத்துல தான் இது மறையும். இந்த ஆற்றை 2 தாட்டி கடக்க வேண்டி வரும். பெருசாக கவலைப்பட வேணாம், முழங்கால வர தான் தண்ணி இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா பாலத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2வது தாட்டி ஆற்றை நீங்கள் கடந்தீங்கன்னா இந்த குகையோட ரொம்ப பெரிய பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த குகையிலேயே இந்த பகுதி தான் ரொம்ப பெருசு. 200 மீட்டருக்கும் அதிகமான உயரமும் 150 மீட்டருக்கும் அதிகமான அகலமும் இருக்கும். இதில் தான் போயிங் 747 ஃப்ளைட்டை பறக்க விட முடியும். அதே மாதிரி 40 மாடி கட்டடத்தையும் கட்ட முடியும். இந்த குகையோட இந்த மிகப்பெரிய பாதை ஓப்பன் விஷன் அழைக்கப்படுது. இது 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டிருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, குகையோட என்ட்ரன்ஸில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஓப்பன் விஷன் பாதை இருக்கும். இந்த பாதைக்கு வரவே 2 தாட்டி நதியை கடக்கணும். ஓப்பன் விஷன் பாதைக்கு வந்துட்டா அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் டோலின் 1 இருக்கும். ஓப்பன் விஷன் பாதையில் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஸ்டாலக்மைட் இருக்கு. ஸ்டாலக்மைட் அப்படிங்கிறது குகையோட மேற்பரப்பில் இருந்து கனிமங்கள் நிறைஞ்ச தண்ணியானது சொட்டு சொட்டா தரையில் விழுந்து தரைக்கு மேலே இந்த மாதிரியான கோபுரங்களை உருவாக்கும். இதுதான் ஸ்டாலக்மைட்னு அழைக்கப்படுது. ஓப்பன் விஷன் பாதையில் இருக்க ஒரு ஸ்டாலக்மைட் தான் உலகத்தோட மிக உயரமான ஸ்டாலக்மைட்டாக இருக்குது. இது 80 மீட்டர் உயரம் வரை இருக்குது. இந்த ஸ்டாலக்மைட்ஸ் கனிமங்களால் ஆனதால் வெள்ளை நிறத்தில் ஜொலிக்குது. பார்க்க வைர மாதிரி காட்சியளிக்குது. இன்னும் சில ஸ்டாலக்மைட்ஸ் ஆரஞ்சு பழுப்பு போன்ற நிறத்தில் இருக்குது. காரணம் அதில் இரும்பு தாதுக்கள் கலந்துருக்கு. இந்த ஸ்டாலக்மைட்லாம் உருவாக 8 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கு. டோலின் 1 நெருங்கும் போது ஹேண்ட் ஆஃப் டாக் அப்படிங்கிற 60 மீட்டர் உயரமான ஸ்டாலக்மைட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் குகையோட மேற்பரப்பில் இருந்து தரையை நோக்கி வளர்ந்துருக்கிற கோபுரங்கள் மாதிரியான பாறைகள் ஸ்டாலக்டைட்னு அழைக்கப்படுது. சில ஸ்டாலக்டைட்டுகள் மேற்பரப்பில் இருந்து கீழே விழுந்து கிடக்கு. அப்புறம் குகையில் அங்கங்கே விரிசல்களும் தென்படுது. இதுக்கெல்லாம் கண்டத்தட்டு நகர்வு தான் காரணமாக இருக்கு. ஓப்பன் விஷன் பகுதியில் ஆறு ரொம்ப வேகமாக ஓடுது. விழுந்தா நீந்துறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆறு சில விதைகளை உள்ளே கொண்டு வர்றதால காளான்கள் காணப்படுது. சில சின்ன செடிகளும் இருக்கு. மேபி டோலின் 1 வெளிச்சம் இங்கே கொஞ்சம் படுறதால இந்த செடிகள் வளருது. சில சிலந்தி வலைகளும் இருக்கு. அதில் சிலந்தியும் காணப்படுது. அடுத்து மணல் கோபுரங்கள் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும். குகையோட மேற்புறத்தில் இருந்து தண்ணி சொட்டும் போது கூழாங்கற்களுக்கு சைடில் இருக்க மண் அரிக்கப்படுறதால இந்த மாதிரியான மண் கோபுரங்கள் உருவாக்கப்படுது. அடுத்து அங்கங்கே குகை புழுக்கள் ஒட்டும் நூல்களை கட்டி வச்சிருக்கு. இந்த ஒட்டும் நூலில் ஏதாச்சும் பூச்சி மாட்டிக்கிச்சுன்னா அந்த புழு அதை சாப்பிட்ரும். பூச்சிகளை ஒட்டும் நூல் கிட்ட கவர்ந்து இழுக்க அதோட வாலில் இருந்து நீல பச்சை நிற ஒளியை இந்த புழுக்கள் உருவாக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஃபாசில் பேசேஜ் வரும். இந்த ஃபாசில் பேசேஜில் 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன உயிரினங்களோட படிமங்கள் காணப்படுது. ஆறால் அரிக்கப்பட்டு இப்போ இந்த படிமங்கள் வெளிப்படையாக தெரியுது. இதை தாண்டி போனோம்னா ஒரு அழகான இயற்கையான நீச்சல் குளம் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 18 டிகிரி செல்சியஸில் இந்த நீச்சல் குளம் சில்லுன்னு இருக்கிறதால இதில் குளிக்கிறது களைப்பை போக்க ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். குளியலை முடிச்சாச்சுன்னா கடைசியாக நாம் டோலின் 1 வந்து சேருவோம். முன்ன சொன்ன மாதிரி ஆறால் அரிக்கப்பட்டு குகையோட மேற்பரப்பு உடஞ்சி போன ஒரு இடம் தான் இந்த டோலின் 1. இந்த இடம் வாட்ச் அவுட் ஃபார் டைனோசர்னு அழைக்கப்படுது. 449 மீட்டர் ஆழமாக இருக்கிற இந்த இடத்துல தான் இந்த குகையோட நிலத்தடி நதி மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போகிற இந்த நதி 40 மீட்டர் ஆழமாக ட்ராவல் பண்ணுது. அங்கிருந்து 600 மீட்டர் தூரத்தில் இருக்க ஹாங்துங் குகையோட இணைஞ்சிருக்கிறதா சந்தேகிக்கப்படுது. அப்படி ஒரு வேளை இணைஞ்சிருந்ததுன்னா இந்த சண்டும் குகையோட அளவு 1.6 மில்லியன் கனமீட்டராக அதிகரிக்கும்.
சரி, டைவ் பண்ணி இந்த ஆறு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்க பார்த்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே டைவிங் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றாக்குறையாக போனதால் முயற்சி தோல்வியில் முடிஞ்சுது. இந்த டோலின் 1ல் சூரிய கதிர்கள் குகைக்குள்ளே வர்றதால சூரிய ஒளி தேவைப்படுற நீல பச்சை பாசியான சைனோபாக்டீரியா சுண்ணாம்பு பாறைகளில் அதிகமாக காணப்படுது. இந்த பாசி சுரக்கிற ஒரு அமிலம் சுண்ணாம்பு பாறையை கரைக்கிறதாலையும் பாசிக்கு சூரிய ஒளி வேணுங்கிறதாலையும் பாசிகள் காணப்படுற பாறைகள் சூரிய ஒளி நோக்கி வளைஞ்சிருக்கும். இந்த பாறைகள் பைட்டோகாஸ்னு அழைக்கப்படுது. இந்த ஸ்பெஷலான பைட்டோகாஸ் பாறைகள் டோலின் 1ல் காணப்படுது. இந்த பாறைகள் சூரிய நோக்கி வளர்ற ஒரு கை மாதிரி நமக்கு காட்சி அளிக்கும். டோலின் 1ல் காணப்படுற இந்த பச்சை பாசிகளும் சின்ன தாவரங்களும் சூரியனோட வெளிச்சமும் வெப்பநிலை வேறுபாட்டால் உருவாகிற மூடுபனி மேகமூட்டமும் இந்த இடத்த தனித்துவமான ஒரு மாயாஜல இடமா மாற்றுது. வேற ஒரு கிரகம் மாதிரியோ இல்லை அவதார படத்தில் வர்ற உலகம் மாதிரியோ நமக்கு காட்சி அளிக்குது. தொடக்க காலத்தில் ஆய்வாளர்கள் இந்த குகைக்கு வந்தப்போ டைனோசர்கள் வாழ்ந்த இடம் மாதிரி இது இருந்ததால் டைனோசரை பார்க்க போகிறோம் அப்படின்னு அவங்க எதாச்சியாக சொல்ல டோலின் 1க்கு வாட்ச் அவுட் ஃபார் டைனோஸுங்கிற பேரே வைக்கப்பட்டது. அடுத்து டோலின் 1ல் இருக்க ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னா அது த வெட்டிங் கேக் தான். முன்னாடி பார்த்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்டாலக்மைட். ஆனால் நீர்வீழ்ச்சியோட தாக்கத்தால் இதோட மேற்பகுதி தட்டையாக இருக்குது. பார்க்க வெட்டிங் கேக் மாதிரி இருக்கிறதால டூரிஸ்டால் இந்த பேர் வைக்கப்பட்டது. கால்சைட் பாறைகளால் ஆன இந்த பாறையில் குகை முத்துக்களும் காணப்படுது. இந்த ஃபேமஸான இடத்த ஒரு ஃபேமஸான பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆலன் வாக்கரோட அலோன் பார்ட் 2 வீடியோவில் இந்த சண்டும் குகையும் இந்த ஸ்டாலக்மைட் பாறையும் காட்டப்பட்டிருக்கும். அடுத்து டோலின் 1 தாண்டி போனால் கிரீன் கோர்ஸுங்கிற அழகான பச்சை நிற பாசிகள் நிறைஞ்ச பறந்து விரிஞ்ச பாறைகளை பார்த்து ரசிக்கலாம். டோலின் 1ல் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா டோலின் 2 நம்ம சந்திப்போம். இது கார்டன் ஆஃப் ஈடம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது குகைக்குள் ஒரு காடு. டோலின் 1 விட டோலின் 2 ரொம்ப பெருசு. குகையோட மேற்பரப்பில் இருந்து காற்றோட தளம் வர 252 மீட்டர் ஆழமாகவும் 175 மீட்டர் அகலமாகவும் இருக்கும். 2009 ஃபர்ஸ்ட் டைம் ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வரும்போது டோலின் 2 குகையோட வெளியேற்ற பகுதின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது குகையோட ஒரு பகுதினே தெரிஞ்சுது. குகையோட இந்த மிகப்பெரிய ஓட்டையில் சூரிய ஒளி தாராளமாக வர்றதால பசுமையான தாவரங்களை உருவாக்கி ஒரு பெரிய காடே இங்கே இருக்குது. பல மில்லியன் வருஷமாக இங்கே வாழ்கிற வவ்வால்களோட மலம் தான் இந்த தாவரங்களுக்கு உரமாக இருக்குது. சூரிய ஒளி கேட்ச் பண்ணுறதுக்காக இங்கே வளர்கிற மரங்களோட தண்டுகள் ஒல்லியாக இருக்குது. ஆனால் உயரம் 50 மீட்டர் வரை இருக்கும். இங்கேயும் மூடுபனி வந்து இந்த இடத்த ரொம்ப அழகாக காட்டுது. டோலின் 2 காட்டோட மரங்களில் பறக்கும் அணில்கள், பாம்புகள், அப்புறம் சில நேரம் குரங்குகளும் உணவு தேடி இங்கே வருது. ஆந்தை போன்ற பறவைகளும் இங்கே இருக்குது. இந்த ஆதிகால நிலத்தடி காடானது தனக்குன்னு மட்டுமே ஒரு கிளைமேட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. அடுத்து டோலின் 2 தாண்டி போனோம்னா குகை முத்துக்கள் கண்ணில் படும். குகையோட மேற்பரப்பில் இருக்க சுண்ணாம்பு பாறையில் இருந்து ஒழுகிற தண்ணியானது குகையோட தரையில் தேங்கி நிற்கும். இந்த தண்ணியில் கால்சைட் கார்பனேட் அதிகமாக இருக்கும். கால்சியம் கார்பனேட் மேலே மண் துகள்கள் சேரும்போது மண்கட்டிகளாக மாறுது. மழை காலத்தில் தண்ணீரானது இந்த மண்கட்டிகளை உருட்டி விட்டு ஒரு அழகான உருளை ஷேப்புக்கு கொண்டு வரும். இதுதான் குகை முத்துக்கள்னு அழைக்கப்படுது. சின்னதிலிருந்து பெருசு வர பல சைஸ்களில் இதுங்க காணப்படுது. இந்த குகை முத்துக்கள் உருவாக நூற்றுக்கணக்கான வருஷம் ஆகும். பட் உண்மையான முத்துக்கு இருக்கிற மதிப்புலாம் இதுக்கு கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு மண்கட்டி தான். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். முத்துக்களை பார்த்தாச்சுன்னா அடுத்து 600 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு ஏரியை கடக்கணும். இந்த ஏரியில் மீன்கள் கூட இருக்கும். பல வருஷமாக இருட்டில் வாழ்கிறதால அதுங்களுக்கு கண் தெரியாது. ஆனால் மற்ற புலன்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். பாஷன்டெல் பேசேஜுங்கிற இந்த 600 மீட்டர் ஏரியில் தண்ணி இல்லாமல் சேராக இருந்துச்சுன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏரியில் தண்ணி அதிகமாக இருக்கும்போது பச்சை கலரில் ரொம்ப அழகாக தெரியும். படகுல ஈஸியாக கடந்து போயிடலாம். அடுத்து குகையை விட்டு வெளியே போகிறதுக்கான பெரிய தடைக்கல் கிரேட் வால் ஆஃப் வியட்நாம் தான். இது 90 மீட்டர் உயரம் வரை இருக்கும். 2009 ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஆராய்ச்சியாளர்களால் இதில் ஏற முடியலை. காரணம் அதுக்கான சரியான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் 2010 தான் இந்த பெரிய செவுத்துல ஏறி அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க முடிஞ்சுது. இந்த செவுரை விட்டு 500 மீட்டர் தூரத்தில் குகையை விட்டு வெளியேற பாதை இருக்குது. ஸோ ரோப்ஸ் அண்ட் லேடர் மூலமாக இந்த செவுரை கடந்தாதான் குகையை விட்டு வெளியேற முடியும். இதுதான் இந்த மொத்த குகையோட ஒரு நீண்ட பயணம். 2013 வருஷத்தில் உலகத்தோட மிகப்பெரிய குகையாக இந்த சண்டும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடிச்சிது. ஆலன் வாக்கரோட வீடியோஸங்களை மட்டும் இல்லை, பிபிசியோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான பிளானட் 3 எக்ஸ்ட்ரீம் எபிசோட் 6லையும் இந்த குகையை உங்களால் பார்க்க முடியும். குகையோட 2 மிகப்பெரிய ஓட்டையான 2 டோலின்களால் சூரிய ஒளி உள்ளே வர்றதால 200க்கும் அதிகமான தாவர இனங்கள் இங்கே வாழுது. அதில் பாசிலிருந்து செடி, கொடி, புதர்கள், உயரமான மரங்களும் அடங்கும். குகையில் ஓடுற நிலத்தடி நதியில் மீன்களும் வாழுது. அது தவிர மரப்பேன்கள், மில்லிபேர், சிலந்திகள், தேள்கள் போன்ற உயிரினங்களும் இங்கே இருக்கு. இந்த குகையில் மட்டுமே வாழ்கிற 7க்கும் அதிகமான புதிய இனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த குகையில் 60க்கும் அதிகமான விலங்குகள் வாழுது. இதில் பலதுக்கு கண்களே தெரியாது.
காரணம் இருட்டிலே வாழ்ந்து பழகினதால. ஆக்சாலிஸ்ங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக இந்த குகைக்கு நீங்கள் டூர் போகலாம். வருஷத்துக்கு 5 லட்சம் டூரிஸ்ட் இங்கே வராங்க. இதனால உள்ளூர்வாசிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. நமக்கும் இன்னொரு உலகத்துக்குள்ளே போன மாதிரியான ஃபீலை கொடுத்து மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணோம்.